السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்பதை நாம் எல்லாம் மக்தப் மதரசாவில் இருந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 5 கடமைகளுள் ஒன்று ஹஜ். இந்த வணக்கத்தை பொறுத்தவரை ஒரு காலம் இருந்தது, ஊருக்கு ஒருவர் ஹஜ் செய்திருந்தால் அது ஆச்சரியம். அவருடைய பெயரை கூட மக்கள் மறந்து ஹாஜியார் என்றால் அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஊரில் ஒருவர், 1-2 ஊர்களில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து 2 நபர்கள் ஹஜ் செய்திருப்பார்கள். கிராமங்களில் அதற்கும் வாய்ப்பில்லை என்ற நிலை சமீப காலம் வரை இருந்ததை பார்க்கிறோம். அன்பானவர்களே, மிகச்சில ஆண்டுகளாக அதிகமான மக்கள் ஹஜ் செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். செல்வந்தர்கள் எல்லாம் தங்கள் மீது ஹஜ் கடமையாகிவிட்டது என்பதை உணர்ந்து ஹஜ் என்கிற இந்த வணக்கத்திற்காக தங்களுடைய நேரத்தை, பொருளாதாரத்தை, உடல் உழைப்பை செலவழிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம். இப்பொழுது இந்த ஆண்டுக்குரிய ஹஜ் பயணிகள் எல்லாம் சற்றேறக்குறைய திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழல் இருக்கிறது. அன்பானவர்களே, அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து, நேரத்தை செலவு செய்து, மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் உழைப்பை கொடுத்து ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் மிக முக்கியமான சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுவதை விட்டும் தவறிவிட்டார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. மிகச் சிலரே இது விஷயத்திலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம். பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எதிலெல்லாம் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுபவர்கள் அக்கறையற்றிருக்கிறார்கள், இது தொடர்பான சுருக்கமான சில செய்திகளை, அதாவது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்லவிருப்பவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கும் செல்லவிருப்பவர்களுக்கும் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில செய்திகளைத்தான் ஹாஜி யார் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், ஹஜ் என்கிற வணக்கம் யார் மீது கடமை? ஏன் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், இதற்கான பதிலை பலரும் பல மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், யார் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அவர்கள் மீது ஹஜ் கடமையாகிவிட்டது. இப்படி குரானில் இருக்கிறதா, ஹதீஸில் இருக்கிறதா? அதெல்லாம் இல்லை. ஜக்காத்து கடமையாயிருச்சு இல்ல, அப்ப அவங்க மேல ஹஜ்ஜும் கடமை. அன்பானவர்களே,
720 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ ஒருவருக்கு சொந்தமாகிவிட்டால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை ஜக்காத் கடமையாகி விடுகிறது என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். 720 கிராம் வெள்ளி. அன்பானவர்களே, இன்றைக்கு 720 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சற்றேறக்குறைய ஒரு 65,000 ரூபாய்க்கு நெருக்கமானதாக இருக்கும். இது ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகிவிட்டது என்பதற்கான பொருளாதார ரீதியான அளவுகோல். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் ஹஜ் செய்து விட முடியுமா? முதல் விஷயம், யார் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை. தர்க்க ரீதியாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் ஜக்காத் ஒருவர் மீது கடமையாகுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுகோலை வைத்து பார்த்தால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர் ஹஜ் செய்ய முடியாது. அப்படி பார்த்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறானது. இன்னும் சிலர் கடன் வாங்கியாவது வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் செஞ்சிடணும், ஏன்னா அது பெரிய பாக்கியம். கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது. கடன் வாங்கியாவது ஹஜ் செஞ்சிடணும், கரெக்டாக தானே சொல்றாங்க என்று கேட்பவர்களுக்கு தோன்றும். இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? பொருளாதாரத்தை செலவு செய்து செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் தன்னிடம் இருந்தால் செய்யணுமே தவிர கடன் வாங்கி அதை செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. எனவே இந்த கருத்தும் தவறானது. இன்னும் சிலர் எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம போகலைன்னா எப்படி? அண்ணன் தம்பிலாம் போயிட்டாங்க, அக்கா தங்கச்சிலாம் போயிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம மட்டும்தான் போகாமல் இருக்கோம். அதனால் அந்த ஒரு அவமானத்திலேருந்து நம்ம விடுபடணும்னா எப்படியாவது இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடணும். அன்பானவர்களே, கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், நம்ப மாட்டீர்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் மையமாக வைத்து நடப்பதை பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு இப்படிப்பட்ட முயற்சி நடக்கிறதா என்று தெரியவில்லை. உம்ராவை பொறுத்தவரை கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்லுகிறார்கள். எப்படி பொருளாதாரம் எப்படி ரெடி பண்ணீங்க? சொல்லுகிறார் ஒரு சகோதரர், நகையை அடகு வைத்துவிட்டு நானும் என்னுடைய மனைவியும் உம்ராவுக்கு சென்று வந்தோம். அடகு வைப்பது, வங்கியில் அடகு வைப்பது என்று சொன்னால் வட்டி, மார்க்கம் தடுத்த பெரும்பாவம். ஒரு சுன்னத்தான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரும்பாவத்தை செய்ய தயாராகிவிட்டார்கள். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பில் உள்ள மார்க்க அறிஞர்கள் சமுதாயத்தை சரியாக வழி நடத்தாத காரணத்தால் இதுபோன்ற அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் மிக சாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கிறோம். வியாபாரிகளும் அதற்கு தகுந்தார் போன்று, நாளைக்கு பணம் வாங்க வர்றோம், ரெடி பண்ணி வச்சிருங்க, திடீர்னு சொல்றீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகையை வச்சுட்டு காலையில் பணம் ரெடி பண்ணிடலாம். இப்படியெல்லாம் சர்வசாதாரணமாக பேசிக்கொள்கிறார்கள். உம்ரா விஷயத்தில், ஹஜ் விஷயத்தில் இப்படி யாரும் நடக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அன்பானவர்களே, மார்க்க ரீதியான ஒரு வணக்கம், அது கடமையான வணக்கமாக இருக்கலாம், சுன்னத்தான வணக்கமாக இருக்கலாம். மார்க்கம் சொல்லாத வழிகளில் இவர் மீது கடமை அவர் மீது கடமை என்று சொல்லும் பொழுது மார்க்க வரம்பை மீறக்கூடிய நிலைக்கு மக்கள் ஆளாகிறார்கள். அப்படி என்றால் யார் மீதுதான் ஹஜ் கடமை? இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் தவறு என்று சொன்னால் சரியான காரணத்தை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அல்லாஹ் எதை காரணம் என்று சொல்லுகிறானோ அதைத்தான் நாம் பதிலாக சொல்ல முடியும். திருக்குரானுடைய 3வது அத்தியாயத்தில் 97வது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசுகிறான். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. அந்த ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஹஜ் கடமை. அந்த ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும் என்றால் அதற்குரிய பொருளாதார வசதி இருக்க வேண்டும், அதற்குரிய உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், மன ரீதியான தெளிவு இருக்க வேண்டும். ஒரு நபரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ரீதியாக அவர் ஆரோக்கியமற்றவர் என்றால் அவர் மீது ஹஜ் கடமை இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அவருக்கான பொருளாதாரங்களும் இருக்கின்றன, மன ரீதியாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர் மீது ஹஜ் கடமை இல்லை. மனமும் தெளிவாக இருக்கிறது, உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை, அவர் மீது ஹஜ் கடமை இல்லை. சென்று வருவதற்கு சக்தி பெற்றவர்கள், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம், அவர் மீது ஹஜ் கடமை என்று சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, இந்த அளவுகோலை வைத்து ஹஜ் செய்வதற்கு ஏற்ற உடல்நிலை, பொருளாதார நிலை, மனோநிலை அனைத்தும் ஒருவருக்கு ஒழுங்காக அமைய பெற்றிருந்தால் அவர் மீது மட்டும்தான் ஹஜ் கடமை. இதை எப்படி செய்ய வேண்டும்? அதற்காக ஏராளமான பயிற்சி வகுப்புகள், தர்பியா முகாம்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. நபி வழியில் ஹஜ் செய்வது எப்படி, உம்ரா செய்வது எப்படி, குரானிலும் ஹதீஸிலும் ஹஜ் செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை மட்டும்தான் நாம் ஹஜ் உம்ரா வணக்கங்களுக்கு வழிகாட்டுதலாக எடுக்க வேண்டுமே தவிர, ஷாஃபி மதுஹபில் இப்படி, ஹனஃபி மதுஹபில் அப்படி, மாலிக் மதுஹபில் இப்படி, சலஃபிகளுடைய கொள்கை இப்படி, அஹ்லே ஹதீஸ் இப்படி, இதெல்லாம் மார்க்கம் அல்ல. அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த வணக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் நமக்கு சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த அமல்களை செய்ய வேண்டுமே தவிர, அந்த ஆலிம்சா சொன்னார், இந்த ஹசரத் சொன்னார், அந்த ஷேக் சொன்னார், இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இந்த வணக்கங்களை யாருக்காக செய்வது, இது விஷயத்தில் தான் அதிகமான மக்கள் தவறு செய்கிறார்கள். நாம் நடைமுறையில் பார்க்கிறோம், அதிகமான மக்கள் தவறு செய்வதை பார்க்கிறோம். ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும், இதை யாருக்காக செய்வது? அன்பானவர்களே, யாருக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால், இது விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலையை சீர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. பொதுவாகவே மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லுகிறார், லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹுவை வணங்கும் பொழுது தூய்மையான மனதுடன், கலப்படம் இல்லாத எண்ணத்தை கொண்டு உள தூய்மையோடு அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்னும் விளக்கமாக இது 98வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக 2வது அத்தியாயத்துடைய 196வது வசனத்தில் பேசுகிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக நிறைவேற்றுங்கள், அல்லாஹுவுக்காக முழுமைப்படுத்துங்கள். எந்த விதமான விளம்பர நோக்கமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பது இந்த 2 வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். 98வது அத்தியாயத்துடைய 5வது வசனம் பொதுவாக சொல்லுகிறது, இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். 2வது அத்தியாயத்துடைய 196வது வசனம் சொல்லுகிறது, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜாக உம்ராவாக எதுவாக இருந்தாலும் அதை லில்லாஹ் அல்லாஹுக்காக செய்யுங்க. பெரும்பாலான மக்கள் இது விஷயத்தில் தவறு இழைப்பதை அனுபவ ரீதியாக நாம் பார்க்கிறோம். எல்லோரும் என்று நாம் சொல்லவில்லை, பெரும்பாலான எப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஹாஜிகளை வழி அனுப்பும் விழா குறைந்து விட்டது, ஆனாலும் இன்னும் இருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்தது போன்று இப்பொழுது இல்லை என்றாலும் இன்னும் ஆங்காங்கே 1-2 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு காலம் இருந்தது, ஊருடைய எல்லை வரை அவர்களை பைத் ஓதி மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். ஊருக்கு ஒருவர் இருவர் ஹஜ் சென்றிருந்த காலம். மார்க்கத்தில் இல்லாத சில அரபி பைத்துகளை பாடிக்கொண்டு ஊருடைய எல்லை வரை அவர்களை மாலை அணிவித்து ஷால்வை போர்த்தி அழைத்து செல்வார்கள். வழி அனுப்பு விழா. அதே போன்று ஹஜ்ஜை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது ஹாஜிகளை வரவேற்கக்கூடிய விழா. இஸ்லாமிய பாடல், ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளே வருக, இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக, தீனின் இதயங்களே வருக. என்னவோ குரான் ஹதீஸ் மாதிரி தீனின் இதயங்களாம். ஒரு 4 பேர் ஊர்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க தான் இஸ்லாத்துக்கே இதயம். எவனோ ஒரு கவிஞன் அவனுடைய கற்பனையில உதித்த வார்த்தைகளை எழுதி எவரோ ஒருத்தர் பாட, அது மார்க்க அடையாளமாக ஹாஜிகளை வரவேற்கிறதுக்கான நிகழ்ச்சி. அங்கே ஒரு இசையுடன் கூடிய பாடல் இசைக்கப்படுகிறது. அவங்களுக்கு சால்வை போத்துறது, சந்தன மாலை சாத்துறது, பூமாலை போடுறது, வழி அனுப்பு விழா, வரவேற்பு விழா. இது போக ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வீடு வீடா போய் சொல்லணும், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறோம், துவா செய்யுங்க.
நானும் என் மனைவியும் 11ஆம் தேதி ஹஜ்ஜுக்கு போகிறோம், 12ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டு. அதை ஒரு விளக்கம், இங்கேருந்து நைட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும், 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும், 6 மணிக்கு ஃப்ளைட். பெரிய விளக்க தகவல், வீடு வீடாக வீடு வீடாக. அதில் முக்கியமான சில உறவினர்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடும் செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு சில இடங்களில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்காக விருந்து. எப்படி 2 வகை விழாக்கள் இருக்கின்றனவோ அதுபோன்று 2 வகையான விருந்துகளும். ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள்ட்ட போயிட்டு வந்தவங்கள்ட்ட இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்க, இதெல்லாம் நல்ல, இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை வழிகாட்டி தரலையே, நாங்கள் என்ன பண்ணுறது? மக்கள் செய்கிறாங்க. தவறு செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு சொல்லக்கூடிய வாதம், நாங்கள் என்ன பண்ணுறது, மக்கள் செய்கிறாங்க. காலில் விடக்கூடிய சில இஸ்லாமிய சாமியார்கள், ஷேகுமார்கள், ஆலிம்கள், பீர்மார்கள் சொல்லுவாங்க இல்லையா, இஸ்லாமிய சாமியார்கள் அப்படித்தான் சொல்லணும். அவர்கள் காலில் மக்கள் விழுகிறார்கள். இது மார்க்கத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்லுது, இது எப்படி அனுமதிக்கிறீங்க? நாங்கள் விரும்பல, மக்கள் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வழி அனுப்புறதுக்கு ஒரு விழா, வரவேற்கிறதுக்கு ஒரு விழா, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி விருந்து, போயிட்டு வந்த பிறகு விருந்து, என்னங்க இதெல்லாம்? நாங்கள் விரும்பலைங்க, மக்கள் செய்கிறாங்க. உங்கள் மனதில் இதற்கெல்லாம் ஆசை இல்லை என்றால் நீங்கள் போகாமல் இருந்தால் எங்க இந்த மக்கள் செய்வாங்க? நீங்கள் விருந்துக்கு போனால் தானே விருந்து, நீங்கள் போனால் தானே ஹாஜிகள் பங்கெடுத்தால் தானே அங்கே ஹாஜிகளை வழி அனுப்பும் விழா. ஹஜ்ஜுக்கு போகிற எல்லாருமே அதை புறக்கணிச்சிங்கன்னா யாரை வச்சு விழா நடத்துவாங்க? சென்னை எழும்பூர்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுவாங்க. அவங்கள விமான நிலையத்திலேருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கோ சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கோ கூட்டிகிட்டு வந்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு போவாங்க. ஹாஜிகள் பயணம் செய்யக்கூடிய அந்த ரயில் பெட்டி மாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஹாஜிகள்லாம் வர்றாங்கன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரியணுமா? திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, இந்த பக்கம் ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர். மாற்று மத மக்கள் என்ன நினைப்பார்கள்? அன்பானவர்களே, பகுத்தறிவு சமூகம், பகுத்தறிவு கொள்கையை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்று மாறுதட்டக்கூடிய நாம் இப்படி மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை செய்தால் எப்படி மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும்? நம்மளாம் பார்த்துருக்குறோம், சின்ன பிள்ளைகள் என்னென்னலாம் தெரியாது. எதுக்கு ரயில் பெட்டியில குறிப்பிட்ட பெட்டிக்கு மட்டும் பூ தோரணங்கள் மாலை எல்லாம் தொங்க விட்டு இருக்கு, அதுல எல்லாம் ஹாஜிகள் போறாங்க. அன்பானவர்களே, வீடு வீடா போய் சொல்றதுக்கு ஒரு காரணத்தை வேறு சொல்லுவார்கள். இல்லை நம்ம போகிறோம் திரும்ப வருவோமான்னு தெரியல, அதனால் அவங்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்லி பாவ மன்னி, ஏதாவது அவங்களுக்கு அநியாயம் பண்ணியிருந்தால் பாவ மன்னிப்பு கேட்டு போயிடலாம். ஹஜ்ஜுக்கு போனால் மட்டும்தான் இந்த ஷரத்தா? எந்த ஊருக்கு போனாலும் தான் திரும்ப வருவோங்கிறது உத்தரவாதம் இல்லை. இன்னும் கூடுதலாக கேட்பதாக இருந்தால், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா அதுக்கு பாவ மன்னிப்பு தேடணுமா? உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க மேலே அது கடமை இல்லையா? இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? அடியார்கள் விஷயத்தில் நீங்கள் அநியாயம் செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிக்காத வரை உங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இது இஸ்லாத்தின் மிக தெளிவான விளக்கம். இது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமா, அல்லது வெளியூருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமா? உள்ளூர்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறது இல்லை, நமக்கும் அவனுக்கும் ஆகாது. யாரோ ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சம்பந்தப்பட்டவன்ட்ட நீ பரிகாரம் தேடலைன்னா உன்னுடைய மறுமை கேள்விக்குறியாக இருக்குமே. அதுக்கு என்ன செஞ்ச? ஹஜ்ஜுக்கு போகும்போது ஞானோதயம் வந்துருச்சா? இல்ல ஒரு நல்ல விஷயம் மார்க்கத்துல கட்டாய கடமை, இதை போய் சொல்றதுல என்ன குற்றம்? ஹஜ்ஜு மட்டும்தான் மார்க்கத்துல கடமையா? தொழுகை கடமை. ஐவேளை தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக வீடு வீடா போய் எல்லா சொந்தக்காரன்ட்டே நான் லோஹருக்கு போறேன், நான் அசருக்கு போறேன், நான் மகரிபுக்கு போறேன், விளங்கிடும். ரமலான் மாதம் 30 நாட்கள் நோன்பு நோக்கிறோம். தினமும் சகருக்கு முன்னாடி எல்லா சொந்தக்காரனுக்கும் போனை போட்டு நேரில் போக முடியாது, நான் சகர் செய்ய போறேன், நான் சகர் செய்ய போறேன். என்ன நல்ல கடமை, ஒரு அமலை செய்கிறோம். சொல்றது என்ன தப்புன்னா ஹஜ்ஜுக்கு மட்டும் சொல்லலாம், மற்றதுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா? அன்பானவர்களே, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அதை மற்றவர்கள் முன்னிலையில் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாததால் அதற்கு சில செப்பை கட்டுகளை கட்டுகிறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே ஹாஜி, வீட்டு வாசல்ல பெயர் பலகை, ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாரு, ஏதோ ஒரு பொறியாளர், ஒரு அலுவலர், மக்கள் அவர் அடையாளம் காண்றதுக்காக வீட்டு வாசல்ல அப்துல் காதர்
நகரமன்ற உறுப்பினர் ஏதாவது புகார்கள் சொல்ல இதுதான் கவுன்சிலர் வீடுங்கிறத அடையாளம் காணுவதற்காக வட்டாட்சியர், கோட்டாட்சியர், வருவாய்த்துறை அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர், எதுங்க விஏஓ வீடு வாசல்ல போர்டு இருக்கும் பாருங்க. ஒரு நோக்கத்தை கருதி, ஒரு தேவையை கருதி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து வீட்டு வாசல்ல ஹாஜி அப்துல் காதர் மரைக்காயர் 2 முறை ஹஜ்ஜு செஞ்சது அல்ஹாஜ். இது யாரு சொல்லி கொடுத்தாங்க? அரபி இலக்கணத்திலையும் அப்படி ஒரு விஷயம் இல்லை. 100 முறை ஹஜ்ஜு செஞ்சாலும் அவர் ஹஜ்ஜு செஞ்சிருக்கார், அவ்வளவுதான் இஸ்லாமிய பார்வையில். அல்ஹாஜ் அப்துல் காதர் மரைக்காயர், அப்துல் காதர் ராவுத்தர், இப்ராஹிம் ராவுத்தர், மூசா ஹாஜி மூசா லெப்பை. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அரசு ஊழியர் ஹஜ்ஜு செய்து முடித்த பிறகு கெசட் அரசு இதழில் தன்னுடைய பெயரோடு ஹாஜி என்பதை சேர்த்து பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்து பெயரை மாற்றிக்கொண்டார். உயர் மாவட்ட அளவில் ஒரு உயர் பொறுப்பில் இருந்த ஒரு அரசு அதிகாரி ஹஜ்ஜு செஞ்சு முடிச்ச உடனே தன்னோட பேருக்கு முன்னாடி இனிஷியல் பிளஸ் ஹாஜிங்கிற வார்த்தையோடு சேர்த்து அரசாங்க பட்டியலில் பெயர் திருத்தம் செய்து கொண்டார். எவ்வளவு பெரிய புகழ் போதை! வீட்டுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வர்றோம், இவ்வளவு நாளா தெரியும் சொந்தக்காரரு முகமது இப்ராஹிம் மற்றும் குடும்பத்தினர்னு எழுதி கொடுக்குறாங்க. பத்திரிகை வீசுறார், என்ன ஹாஜின்னு போடாம எப்படி கொடுக்குற? பத்திரிகை போடுறது மார்க்கம் இல்லை, அது வேறு விஷயம். குறைஞ்ச செலவில் நடைபெறக்கூடிய திருமணம் தான் இறையருள் பெற்ற திருமணம். திருமணத்துக்குன்னு இஸ்லாத்துல 2 செலவு, ஒன்று மஹர், இன்னொன்று வலிமா. மஹரை பொறுத்த வரைக்கும் அது பெண்ணுடைய அதிகாரம், அதை குறைக்க முடியாது. வலிமா தான் இருக்கிறதுலே திருமண செலவு. அதை அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையா செய்ய சொன்னாங்க. இங்க பத்திரிகைக்கெல்லாம் வேலையே இல்லை, அது ஒரு தவறு. அந்த பத்திரிகையில ஹாஜிங்கிற பேரை போடல, அதனால அந்த பத்திரிகையை நான் வாங்க மாட்டேன், உன் வீட்டு கல்யாணத்துக்கும் வரமாட்டேன். ஒரு குடும்பத்துல கல்யாண பத்திரிகை அச்சடிச்சிருக்கிறாங்க. வீட்டில் உள்ள கடைசி மகளுடைய திருமணம். மூத்த மச்சான் பெரிய மகளை கொடுத்துருக்கு இல்லையா, அந்த மருமகன் அன்புடன் அவ்வண்ணமே கோரும்னு எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா பேரையும் போட்டுட்டு மூத்த மருமகன் பேரை மட்டும் போட்டுட்டாங்க. பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடல. கோவிச்சுக்கிட்டாரு. எப்படி உங்க வீட்டில் கல்யாணம் நடத்திடுறாங்க பார்த்துருவோம். அவ்வளவு பத்திரிகையை தூக்கி போட்டுட்டு வேற பத்திரிகை பிரிண்ட் பண்றாங்க. முன்னாடி ஹாஜின்னு எழுதியிருக்கலாம், பத்திரிகை தேவையில்லைங்கிறது வேற விஷயம். அவங்க பாஷையில சொல்றதா இருந்தா அட்லீஸ்ட் முன்னாடி ஹாஜினாவது போட்டு கொடுத்துருக்கலாம். ரீபிரிண்ட் மறுபடியும் மொத்த பத்திரிகையும். யாராவது முஸ்லீம் அல்லாத மக்கள் இதையெல்லாம் கேட்டால் எங்க மூட நம்பிக்கையை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நீங்க மடையர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்ல மாட்டாங்க, மனதால் எண்ணிக்கொள்வார்கள். அல்லாஹுக்காக ஒரு கடமையை செய்து அதை விளம்பரம் போட்டு கடை வைக்கணுமா? ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஹேண்ட் புக் தருவாங்க, கையேடு. அதுல பள்ளி வேலை நாட்கள், விடுமுறை நாட்கள், தினமும் வீட்டு பாடம் எழுதுனா அதுக்கு கீழே பெற்றோர்கள் கையொப்பம் போடணுங்கிற மாதிரி கேலண்டர் மாதிரி ஒரு டைரி கொடுப்பாங்க. அதில் தொடக்கத்தில் அந்த பள்ளி உருவான வரலாறு, எந்த வருஷத்துலேருந்து அந்த பள்ளி நடக்குது, அந்த பள்ளியில் எத்தனை வகுப்புகள் செயல்படுகின்றன, 11, 12ஆம் வகுப்புகளில் என்னென்ன பாட பிரிவுகள், என்னென்ன குரூப் எல்லாம் ஹையர் செகண்டரியில் இருக்குது, அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடியவர்களுடைய விவரம், தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி தாளாளர் சேர்மன் யாரு, இதெல்லாம் டீட்டெயில் இருக்கும். அதுல ஒருத்தருடைய பேருக்கு முன்னாடி வெறும் ஹாஜி போட்டுட்டாங்களாம். அவர் 2 முறை ஹஜ்ஜி செஞ்சிருந்தாராம், அல் ஹாஜி போடலையாம். பள்ளி நிர்வாகத்துக்கும் அவருக்கும் சண்டை. உடனே ஹெட் மாஸ்டர் அவரை சமாதானப்படுத்துறாரு, கோவிச்சுக்காதீங்க சார், அடுத்த வருஷம் சரி பண்ணிடலாம். அல் அப்படிங்கிறது அரபியில உள்ள ஒரு குறிப்பு சொல். எத்தனை முறை ஹஜ்ஜி செஞ்சாலும் ஹாஜிங்கிற ஒரு ஹஜ்ஜுங்கிற அமலை தான் நிறைவேற்றினா அல் ஹாஃபில் அப்படிங்கிறோம், அல் உலமா அப்படிங்கிறோம். அல் ஹாஃபில் குரான் மனனம் செஞ்ச ஹாஃபில்ங்கிறவரை குறிப்பு சொல்லால் இந்த ஹாஃபில் அப்படிங்கிறது அல் ஹாஃபில் அப்படின்னா அவர் 2 முறை குரான் மனப்பாடம் செஞ்சார்னு அர்த்தமா? அன்பானவர்களே, மார்க்கத்தின் பெயரால் மடத்தனத்திற்கு விதை போடக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இதையெல்லாம் ஜும்மாவில் சொல்ல வேண்டிய கட்டாயம். இன்னும் சிலர் யாராவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு வந்து சொல்ல வந்தா, நீங்க இப்பதான் ஹஜ்ஜுக்கு போறீங்களா, நான் 87லயே முடிச்சிட்டேன், அதுல ஒரு பெருமை. இந்த ஹஜ்ஜோட நம்மளது 6 ஹஜ்ஜா ஆகுது இல்ல, யார் காதலாவது விழும்படி சொல்லுவது, 6 ஹஜ்ஜு செஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அன்பானவர்களே, இதற்காகவா இந்த வணக்கத்தை மார்க்கம் நம் மீது கடமையாக்கியது? 6 ஹஜ்ஜு செஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அன்பானவர்களே, இதற்காகவா இந்த வணக்கத்தை மார்க்கம் நம் மீது கடமையாக்கியது? 6 ஹஜ்ஜு செஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அன்பானவர்களே, இதற்காகவா இந்த வணக்கத்தை மார்க்கம் நம் மீது கடமையாக்கியது?
எப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம்? அல்லாஹ் சொல்லுகிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நீங்க முழுமைப்படுத்துங்கள். 2வது அத்தியாயத்தோட 196வது வசனம். அதற்கு நேர் மாறாக இப்படி நடக்கக்கூடிய சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 6499வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் விளம்பரத்திற்காக நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் விளம்பரப்படுத்தி விடுவான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக இறுதியாக பிறந்த மனிதன் வரை ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை. நம்ம யாராவது ஏதாவது சொன்னால் கேட்போம். வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல, 4 பேருக்கு மத்தியில சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே, அவமானப்படுத்திட்டீங்களே, வருத்தப்படுவோம். மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கூடி இருக்கக்கூடிய சபையில் அல்லாஹ் இவரை இழிவுபடுத்துவான். அதனால் இலக்கிய நயமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் விளம்பரத்திற்காக நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விளம்பரப்படுத்தி விடுவான். கூப்பிட்டு எல்லாரும் பாருங்க, இவர் தான் எதை செஞ்சாலும் பெயருக்காக புகழுக்காக செய்பவர் இவர்தான் என்று அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்திடுவாங்கிறத நாகரீகமாக இலக்கிய நயத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 6499வது செய்தியில பார்க்கிறோம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 3865வது செய்தி, பிரபலமான செய்தி. ஒரு ஆலிம், ஒரு ஷஹீத், ஒரு கொடை வள்ளல் 3 பேரையும் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் போடும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிமில் 3865வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். எதுக்காக? விளம்பரத்துக்காக செயல்பட்டதால். ஆலிம் மார்க்கத்தை எடுத்து சொன்னார், கொடை வள்ளல் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தானம் வழங்கினார், ஷஹீது உயிரையே அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். இப்படிப்பட்ட 3 பேரை உதாரணம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இவர்கள் மூவரும் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் வீசப்படும்படி அல்லாஹ் கட்டளையிடுவான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்மது என்கிற நூலில் இடம்பெறக்கூடிய 23630வது செய்தி. மறுமை நாள்ல அல்லாஹ் சில மனிதர்களை பார்த்து சொல்லுவானாம். அது அந்த நிகழ்வு சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க விஷயத்துல நான் அதிகம் பயப்படுவது சிறிய ஷிர்க்கை பற்றித்தான். சின்ன ஷிர்க், வேற எதை பத்தியும் நான் உங்க விஷயத்துல அதிகமா பயப்படல, சிறிய இணை வைப்பை பற்றித்தான் அதிகமாக பயப்படுகிறேன். யார சொல்லலாம்? சிறிய இணை வைப்பு, சிறிய ஷிர்க்குன்னா என்ன? இதையே ஒரு தலைப்பாக பேசி இருக்கிறோம். இங்கேயே சிறிய இணை வைப்புங்கிற தலைப்புல சிறிய ஷிர்க்குங்கிறதே ஒரு தலைப்பா ஜும்மால பேசி இருக்கிறோம். அதுல எல்லாம் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள் விஷயத்தில் சிறிய இணை வைப்பை பற்றித்தான் நான் அதிகமாக அஞ்சுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, சிறிய இணை வைப்பு என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்செயல்களை செய்வது. அல்லாஹ் திருப்தி கொள்ள வேண்டும், இது விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அப்படி செய்யறதில்லை. இஸ்லாம் சொல்லுகிறது, யார் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலிங்கிற கருத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கு நேர் மாறாக அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு பிறருக்கு காட்டுவதற்காக யார் நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் சிறிய ஷிர்க் செஞ்சிட்டாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல நம்ம போய் கூலிக்காக நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, யாருடைய திருப்திக்காக நீ இந்த நற்செயலை செய்தாயோ அவரிடமே உன்னுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் கைவிட்டுருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஹ்மது என்கிற நூல்ல 23630வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் நாம் விளம்பரத்திற்காக அமல் செய்வோம் என்றால் நம்மை விட நெட்டவாளி யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு தெளிவா சொல்லியாச்சு, அது மாதிரி செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யணும். ஆனாலும் அந்த மோகம். இப்ராஹிம் ஹாஜியார் நேற்று வரைக்கும் மாமா, மச்சான், சாச்சா, பெரியாப்பான்னு கூப்பிட்டு இருந்தவன் நாளையில இருந்து ஹாஜியார் சொல்லும் பொழுதே பேரை கூட விட்டுறாங்க. அவர் வேலை செய்யற நிறுவனத்துல, அவர் எல்என்டி கம்பெனில வேலை செய்யறாரு. யார் கூட போறீங்க? எல்என்டி ஹாஜியார் கூட போறோம், ஃபாக்ஸ்கான் ஹாஜியார் கூட போறோம்.
சாம்சங் கம்பெனியில் வேலை செய்யறதால சாம்சங் ஹாஜியார், அவர் பேர் என்னவோ அது மறைக்கப்பட்டு விட்டது. இந்த அளவிற்கு அமல்களை கொண்டு விளம்பரம் தேடக்கூடிய போதை. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நோயிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே அமல் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையின் கருவாக எடுத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.